ஒரு புல்லாங்குழல வச்சு கரடிய துரத்த முடியுமா? அது எப்படி நடக்கும்? இந்த கரடி ஊருக்குள்ள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இத அந்த ஊரு மக்கள் நினைச்சு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. இந்த ஊர்ல நிறைய ஆடு, மாடு, கோழிகள் இருக்கிறதால அதுக்கு வேட்டையாட எளிமையா இருக்கிறது. இரவு நேரத்துல ஊருக்குள்ள வந்து அந்த விலங்குகளை அச்சுறுத்துவது மட்டுமில்லாமல் பசிக்காக வேட்டையாடிட்டும் போயிடுது. அப்போதான் இதை எப்படியாவது துரத்தணும்னு ஊரு மக்கள் பேசிட்டு இருந்தாங்க. நேத்து அந்த கரடி என் வீட்டுக்கு வந்திருக்கு. என் வீட்டுல நான் வளர்க்குற 2 கோழிகளை சாப்பிட்டிருக்கு. அத பார்த்து பயந்து என் மாடு ஓடி போயிருக்கு. என்னுடைய ஆட்டுக்கிட்டையும் சண்டை போட்டிருக்கு. அதனால எனக்கு பெரிய இழப்பு. ஆமா, ஏதாவது பண்ணணும். என்னுடைய வீட்டுக்கும் அது வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது. அதை எப்படி தடுக்கிறதுனே தெரியல. சரி, அப்போ நாம என்ன பண்ணலாம்? யாராவது அதை இங்கிருந்து துரத்த முன்வரணும். ஆனா இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த கரடிய பார்த்தா ஒரு பயம். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கு. இவரு எக்ஸ் மிலிட்டரி. அதனால இவருக்கு குறிபார்த்து செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவரு ரொம்பவே பிரமாதமா செய்வாரு. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் ஒன்னு சொல்றேன். அது மாதிரி பண்ணினா கண்டிப்பா அதை துரத்திடலாம். அதை நாம துன்புறுத்தாம ஒரு மயக்க ஊசி நாம வாங்கி குழல் வச்சு குறிப்பாத்து நான் ஊதினால் அது மயக்கம் அடைந்ததும் அதை தூக்கி கொண்டு போய் வேற பக்கம் விடலாம். ஆனா அது எதுவும் இல்லாமலே என்னால துரத்த முடியும். நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டா அதை துரத்த நான் உதவி பண்றேன். என்ன நீங்க நம்பி இந்த பொறுப்பை தாங்க. அட நீ என்ன, நான் சொல்றது தப்பான யோசனை அப்படின்னு சொல்றியா? என்னை விட ஒருத்தர் குறிப்பாத்து சுடக்கூடிய ஆளு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீ என்ன பண்ணுவ? உன் புல்லாங்குழல வச்சு சூன்னு விரட்டினா அது ஒன்னும் போகாது. அது என்ன ஆடா இல்ல மாடா? போய் நீ உன் புல்லாங்குழல செய், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சுரேஷ ஏளனமா பேசிட்டு அந்த கரடிய துரத்த 4 பேர் கொண்ட குழுவா சில பேரு அந்த ஆர்மிக்காரரை வர வச்சு பேசினாரு. நான் எதுக்காக உங்களை வர சொல்லிருக்கேனா, எங்க ஊர்ல ஒரு கரடி நடமாட்டம் இருக்கு. அதை துரத்த எல்லாரும் பயப்படுறாங்க. அதான் அது இன்னைக்கு மயக்க ஊசி ஊதி அதை பிடிக்கணும். நீங்க உங்களுக்கு தேவைப்படும் ஆயுதம் அப்புறம் சத்தம் எழுப்ப ஒரு மணி ஒன்னு கொண்டு வாங்க. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு நிறைய பழக்கம் இருக்கு எங்களுக்கு. ஆனா அதை துரத்துவது சின்ன விஷயம் இல்ல. ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். அதை கட்டுப்படுத்திட்டா நம்ம மயக்க ஊசி அது மேல ஊதிரலாம். சரி, சரியா நள்ளிரவில் ஊரு எல்லையில இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல எல்லாரும் வந்துடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. பேசிட்டு எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த மரத்துக்கு வந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதம். ஒருத்தர் ஈட்டி, ஒருத்தர் தடி, ஒருத்தர் மணி சத்தம் எழுப்ப ஆர்மி ஒரு குழலில் மயக்க ஊசியோட வந்திருந்தாங்க. சரி, இப்போ நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. கீழே இருந்து ஊத முடியாது, அதனால நான் மரத்து மேல ஏறிக்கிறேன். அது மாதிரி அந்த மரத்திலும் ஒருத்தர் ஏறுங்க. மணி வச்சிருப்பவங்களும் ஈட்டி வச்சிருப்பவங்களும் கீழே இருங்க. அப்போதான் அதை நாம ஈஸியா திசை திருப்ப முடியும். பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு சொன்ன மாதிரி மரத்து மேல 2 பேரும் கீழே 2 பேரும் இருந்தாங்க. அது வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்துச்சு. ஆனா அவங்க இருந்த பக்கம் இல்ல, இது வேற பக்கம். அப்போ அது இங்கதான் வரும் அப்படின்னு நிச்சயம் இல்ல. அது ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அதை துரத்தணும். மறுநாள் பொழுது விடுந்ததும் ஆர்மி ரொம்பவே சோகமா, தூக்கமில்லாமல் கண்ணெல்லாம் சிவப்பு கலர்ல வந்தாரு. என்ன மன்னிச்சிருங்க. நான் அதை எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ஆனா என்னால அது முடியல. அது எந்த பக்கம் வேணாலும் வரும் போல. அதை பிடிப்பது ரொம்ப கஷ்டம். நிறைய ஆட்கள் தேவை. ஆர்மிக்காரர் நீங்களே இப்படி சொன்னா அப்போ நம்ம ஊர்ல உள்ள கால்நடைகளை எல்லாம் எப்படிதான் காப்பாற்றுவது? இப்போ நாம என்ன செய்வது? ஊர்ல இருப்பவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆட்கள் தேவைப்பட்டாலும் பயத்திலேயே யாரும் வரமாட்டாங்க. நீங்க இப்பவாது நான் சொல்றதை கேளுங்க. நிறைய ஆட்கள் இல்லாம அதை விரட்டலாம். நான் ஒரு ஆள் போதும் அதை விரட்ட. ஒரு முறை நான் முயற்சி செஞ்சு பாக்குறேன். ஒரு வாய்ப்பு மட்டும் தாங்க. எனக்கு என்னமோ இந்த வேலைய நாம சுரேஷ் கிட்ட கொடுக்கலாம்னு தோணுது. அவன் இவ்ளோ தூரம் சொல்றான் அப்படின்னா அவனால இதை தனியா செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போம். அவனால அதை துரத்த முடியலனா வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு வழியா ஊருக்காரங்க சுரேஷ் கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. ஆனா அவன் ஆயுதம், ஈட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் எடுத்துக்கல. அவன் எப்போதும் போல புல்லாங்குழல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு எந்த பயமும் பதஷ்டமும் இல்ல. அவனும் இரவு நேரத்துல அந்த மரத்தடிக்கு போயிட்டு மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருந்தான்.
அந்த கரடி ஊருக்குள்ள வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ அது வர்றதுக்கான சத்தம். அப்போ அந்த புல்லாங்குழல ஊதினான். அந்த புல்லாங்குழலின் சத்தம் பல பறவைகள் எழுப்புற சத்தம் மாதிரி கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டு தூங்கிக் கொண்டிருந்த பறவைகளும் கத்த ஆரம்பிச்சது. அதே மாதிரி இன்னொரு புல்லாங்குழலை எடுத்து ஊதினான். அதில் ஆந்தை சத்தம் போடுறது போல இசை வந்துச்சு. சுரேஷின் புல்லாங்குழல் சத்தத்தையும் பறவைகள் சத்தத்தையும் கேட்டுட்டு கரடி பயந்து ஓடிருச்சு. இன்னைக்கு அந்த கரடி இந்த பக்கம் வந்த மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது இன்னைக்கு பசியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு வரும். இல்லண்ணா, நான் அதை துரத்திட்டேன். கரடியை பொறுத்தவரை அது இரவு நேரத்துல எந்த பயமும் இல்லாம சுலபமான குறிகளை மட்டும்தான் வேட்டையாடும். அதை எதிர்த்து ஆள் இருப்பது அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாம அதை அச்சுறுத்துற மாதிரி பகல் நேரம் போல சத்தம் போட்டா பயந்து ஓடிடும். நான் என்னுடைய புல்லாங்குழல் சத்தத்தை வச்சு பறவைகள் மாதிரி சத்தம் எழுப்பி பறவைகளையும் கத்த வச்சேன். அதனால அது ரொம்ப வித்தியாசமா இன்றைய சூழலை நினைச்சு கவலைப்பட்டு இது நமக்கு வேட்டையாட எளிதான இடம் இல்ல அப்படின்னு நினைச்சு இங்கிருந்து போயிருச்சு. வலிமையை வைத்து செய்ய முடியாத பல விஷயங்களை புத்திய வச்சு சாதிக்கலாம்.